முதல் தவணையை வாங்கிக்க போ. உனக்கு எவ்வளவு? 200 ரூபாங்க. பால்ல ஜாஸ்தி தண்ணி கலக்காதமா. போ. அரிசில ஜாஸ்தி கல்ல கலக்காதையா. சரிம்மா. போ போ. ஏண்டி என்ன தைரியம் தான் என்னோட ஆபீஸ்க்கு வந்து சம்பளத்தை கையெழுத்து போட்டு வாங்கியிருப்ப? சம்பளத்தை ஒழுங்கா என் கையில கொடுத்திருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறேன்? என்னடி வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுற? பேசினா என்ன தப்பு? பேசினா என்ன தப்பா? ஒண்ணு வெயிட். என்னாச்சுங்க திடீர்னு ஏன் இப்படி கத்துறீங்க? ஏடி நானா கத்துறேன். ஐயோ சேஃப்டி லாக்கர்ல கொண்டு போய் வச்சிட்டாளே. ஐயோ இப்படி கத்தாதீங்க, உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துரும். எனக்கு ரத்த கொதிப்பு. என்னாச்சுங்க? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? எது சின்ன விஷயம்? இதுவா சின்ன விஷயம்? நான் போய் டாக்டர் கூப்பிடட்டுமா? வேணாம், வக்கீல கூப்பிடு. அவருக்கு மருந்து கொடுக்க தெரியாதே. வேணாண்டி, நான் உன்னை டைவர்ஸ் பண்றேன். விவாகரத்து தொலைச்சு தலைமுழிக்கிறேன். டைவர்ஸா? ஆமா. இது என்ன அமெரிக்காவா? ஆப்பிரிக்காடி. அப்ப நீங்க பேண்ட் கழட்டுங்க. ஹாஃப் ட்ரை போடுங்க. ஏண்டி என்ன கிண்டலா பண்ற நீ? சந்தேகமே இல்ல. எதுக்கு? உங்களுக்கு ஹிஸ்டீரியாவே தான். எனக்கு ஹிஸ்டீரியாவா? பின்ன எனக்கு எனக்கா? ஆமாங்க உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு ஹிஸ்டீரியாவா? ஹலோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? ஐயோ வேணாமா, போன் பண்ணாத. நீ சொன்னதெல்லாம் கேக்குறேம்மா. ஐயோ அம்மா. யோ என்ன எப்படி வர? ஆமாம்மா, அந்த புருஷோத்தம சாருடைய பார்வையில படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுவரேறி குதிச்சு வர்றேன். கூப்பிட்டீங்களாம்மா? உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறேன். யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். வர நீங்க ரொம்ப மோசமாயிட்டீங்கம்மா. உங்க புருஷனுக்குரிய ராஜினாமா கடிதத்தை நீங்களே எழுதிட்டீங்களா? அது இல்லப்பா. அவருக்கு விவாகரத்தை எழுதிட்டீங்களா? ஐயோ சொல்றது கேளு. நீ என்ன பண்ற தெரியுமா? இந்த லெட்டர் கொண்டு போய் ரகசியமா லட்சுமி கிட்ட கொடுக்குறேன். அங்கேயும் நான் சுவரேறி குதிக்கணுமா? வர எனக்கு இதுவே தொழிலா போயிரும் போல இருக்க. இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறியா? சரி. வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அவ்வளவுதான், உன் வேலை போயிடும். அடடே வா லட்சுமி, உட்காரு. இப்பதான் அடுத்த திட்டத்தை பத்தி விரிவா எழுதி பியூன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். லட்சுமி, இன்னைக்கு நைட் நீ மகாபலிபுரம் போற. அங்க எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. 4 நாளைக்கு ஹாயா தங்குறேன். ஐயோ என்னங்க இது, விபரீதமான டெக்னிக்கா இருக்கும் போல இருக்கே. நீ அப்படி செஞ்சா உன்னை காணாம உன் புருஷன் பதறுவான். 4 நாள் கழிச்சு திரும்பி வா. உங்க கொடுமை தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணிக்க போனேன், ஆனா மனசு கேட்கல அப்படின்னு சொல்லு. நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயப்படுவாரு. எதுக்குடா இந்த வம்புன்னு உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவாரு. என்னங்க நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா இது என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத லட்சுமி, நான் இருக்கேன். இதுல கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் இருக்கு, உன் பஸ் டிக்கெட், கை செலவுக்கு வேண்டிய பணம் எல்லாம் இதுல இருக்கு, வாங்கிக்க. பயங்கரமான ஐடியா. 2 நாளைக்கு லட்சுமிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா அவ கொட்டம் அடங்கிடும். இதுல எலி பாஷானம் சேர்த்தா எப்படி இருக்கும்? அம்மா அம்மா, ஐயா வராரு. என்ன ஆரோக்கியம்? அம்மா தேட்டு வந்திருக்க? இது அம்மா என்கிட்ட 25 ரூபா கடனா கேட்டாங்க. இது இல்ல, அம்மா கிட்ட நான் கைமாத்தா 25 ரூபா கேட்டிருந்தேன். கேவலம் 25 ரூபா? இது அம்மா கிட்ட கேட்கணுமா? என்ன கேட்க கூடாது? சரி நீங்க 25 ரூபா கொடுங்க. இல்லையே, இதுக்கு அம்மா கிட்டே கேட்டிருந்திருக்கலாம். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நானே கை செலவுக்கு துட்டு இல்லாத அல்லாடுறேங்க. அம்மா வந்தோடனே 50 ரூபாய கேளு. உனக்கு 25, எனக்கு 25. எப்படி இருந்தீங்க? கொஞ்சம் ஒத்துங்க. இப்படி ஆயிட்டீங்களே சார். இது சமையல் ரூம்ல இருந்து ஏதோ தீர வாசனை வருது. ஐயோ அப்படியா? இரு வந்துடுறேன். இந்த லெட்டர் எப்படி கொடுக்கறது? லட்சுமி அம்மா வேற வீட்டுல இல்ல. இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்களே முதலாளி அம்மா. லெட்டரை வைக்கிறதுக்கு சரியான இடம். ஆரோக்கியம் பிரியாணி பண்ணேன் கொஞ்சம். எங்க போயிட்டான்? கையில காசு இல்லைன்னா ஆரோக்கியம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்.
ம்? என்ன இந்த பேஜ் பிரிண்டே ஆகல? சிவராமா, வாங்க சார். என்னப்பா சமையலா? எலியா இருந்த நான் புலி ஆயிட்டேன், நீ எலி ஆயிட்ட. இல்ல சார், பலி ஆயிட்டேன். தெய்வம் எப்படி என் காலை அமுக்குச்சு பாத்தியா? அப்ப சோழால ஒரு பார்ட்டி கொடுக்குறீங்களா? என் ஒய்ஃப் மாங்காய் கடிக்கட்டும், தாஜுக்கு டாப்லயே டின்னர் தரேன். உங்க சம்சாரம் மாங்காய் கடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் டின்னர்? அதுதான்டா, சந்தோஷம் சல்லாபம் எல்லாம் கூடி வரட்டும். அதுக்கு ஒரு நெத்தியடி பிளான் கொடு. நெத்தியடி பிளான் தானே, முதல்ல இதை பிடிங்க, அடுப்பு அடிச்சிட்டு வந்துடுறேன். பிளான கேட்டா புஸ்தகத்தை கொடுத்துட்டு, என்ன லெட்டர் இது? நெத்தியடி பிளான், ரகசியமாக படிக்கவும். திட்டத்தை லெட்டர்ல எழுதி த்ரில்லாவே கொடுக்கறா. கில்லாடி டாடி. நேராக இன்றிரவு புறப்பட்டு மகாபலிபுரம் செல்லவும். கெஸ்ட் ஹவுஸில் 4 நாள் தங்கவும். ட்ரங்க் கால் பண்ணி பேசுகிறேன். கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். ஜாலியாக இருக்கவும். எப்படி நான் 4 நாள் தனியா ஜாலியா இருக்கிறது? படவா, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருப்பா. பண்ணிட்டேன். உன் பிளான் எனக்கு புரியுதா? அப்புறம் வீட்டை விட்டு ஓடினா அவ பதறுவா. புருஷ அருமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்குவா. கொடுமை தாங்காமத்தான் வீட்டை விட்டு ஓடினேன்னு 4 நாள் கழிச்சு வந்து சொன்னா நம்பிடுவா. அப்புறம் சந்தோஷம்தான், சல்லாபந்தான். டோட்டல் சரண்டர். சூப்பர் பிளான். டோட்டல் சரண்டர். சூப்பர் பிளான். என்ன சார், நீங்க பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? Once a papa met a mama in a little tourist bus. My dear papa சொன்னது டூப்பா, கையில் கிடைத்தது what is this? சிவாமா, மகாபலிபுரம் தானே? மகாபலிபுரம் தானே? ஜமாய்ச்சிருவோம். என்னாச்சு இந்த ஆளுக்கு? சம்சாரம் காலமிக்கு விட்டதுல நட்டுக்கிட்டு கண்டிச்சா இவருக்கு. தெய்வம் என்னம்மா பண்ணவர? ஐயோ, நம்ம கல்யாணத்துக்கு வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கயா. அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேமே. என்ன? நாம 2 பேரும் திருட்டுத்தனமா மகாபலிபுரத்துக்கு போயிடுறோம். அங்க நான் உன் கழுத்துல தாலியை கட்டுறேன். இதெல்லாம் விவரமா புல்டா கூட லெட்டர் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் பாரு. அப்போ நாம மகாபலிபுரம் போறோம். குற்றாலம் டூர் போறோம்னு சொல்ற மாதிரி இருக்கு. மகாபலிபுரத்துல எதுக்காக அவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் புல்டாக் நமக்குன்னு கட்டி வச்சிருக்காரு? என்ஜாய் பண்றதுக்காகத்தான். என்னயா மணி 11 ஆச்சு, இன்னும் அந்த எம்டி ஆளையே காணும். காத்தால 10 மணிக்கெல்லாம் தொலைச்சுவானையா. எங்க போனா என்ன ஆளையே காணும். யோ, வீட்டுக்கு போன் போட்டு என்ன விஷயம், லீவா என்னன்னு கேட்டு தொலைய. கேட்டனே சார். என்ன பதில் வந்தது? நீங்கள் டயல் செய்த நம்பரை சரிபார்த்துக் கொள்ள ஒன்னு ரிப்ளை வருது. நீ முன்னேறவே மாட்ட. நான் கேட்டேன் சார். என்ன எம்டி வீட்டுல மிஸ்ஸிங்கா? மிஸ்ஸிங்கா? நம்ம புல்டாகா? என்ன ஆயாது மிஸ் ஆற உருவமா அது? புல்டாகு சரி, சிவராமா என்ன? சிவராமனா? அவனுமா மிஸ்ஸிங்? என்னங்கயா சொல்றீங்க? ஐயோ, காணுமே காணுமே, என் புருஷனை காணுமே. யாராச்சும் பாத்தீங்களா? நான் பாத்துருக்கேன், டெய்லி ஆபீஸ்க்கு வருவாரே. யோ, நான் என் புருஷனை காணோம் சொல்லிட்டு இருக்கேன், ஜோக் அடிக்கிறியா? எங்க அவரை கூப்பிடுங்க அவரை. ஐயோ, என்ன மாதிரி நாங்க என்ன மேஜர் டிரைவருக்கு ஒளிச்சு வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம்? காத்தால இருந்து எம்டி ஆபீஸ்க்குள்ளே வரலாமா? வரலையா? எனக்கு இருக்கிறதே ஒரு புருஷன், அவரும் காணாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்ல. யோ, கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னமா. ஐயோ, காணும் காணும். காணுமா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும் சார். பொண்டாட்டியை காணும் சார், பொண்டாட்டியை காணும் சார். பொண்டாட்டியே காணுமா? என்னது? ஏன் பொண்டாட்டியே காணுமா? மீனாட்சி, பால்கார வரதோட சிரிச்சு பேசும்போது நினைச்சேன் இந்த மாதிரி அதான் நடக்கும்னு. கடைசியில ஓடிட்டேடி. ஓடினாள் ஓடினாள். ஆமா, உங்க ஒய்ஃப் பெரிய பிடி உஷா ஓடுறதுக்கு. சும்மா இருங்க சார், என் பொண்டாட்டியை காணுமேன்னு பதறேன். ஓ, பொண்டாட்டியே காணுமா? அப்ப சரி, நல்ல மகராசியா ஓடட்டும். ஐயோ சார், இந்த அம்மா புருஷனையும் காணும், இவன் பொண்டாட்டியும் காணும். ரெண்டத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க. யோ, என்னையா புதுசு புதுசா கதை விடுறீங்க? ஆமா சார், அன்னைக்கு சிவராமன் கல்யாண நாளுக்கு போயிட்டு வந்தப்போ முதலாளி சொன்னாரே, சமோசா சிவராமன் பொண்டாட்டிய புடிச்சு நிக்குதுன்னு. டேடே, அது சமோசா இல்லடா, சம்ஹாவ். சொல்லு. சமோ. சம்ஹாவ். சமோ. அப்படி இல்லடா அது. SOMEHO. ஐயோ, நான் பொண்டாட்டியை காணுமே டென்ஷன்ல இருக்கிறேன். நீங்க என்னடா இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறீங்க? விட்டா ஹிந்தி பிரெஞ்சுன்னு போயிடுவ போல இருக்குதே. லிங்கா பண்றீங்க? எவனாவது கையை சேர்த்தீங்க வெட்டிடுவேன். வரல. கச்சிச்சு கச்சிச்சு. யோ, நிலையா, ஏன் அவர மாதிரி பேசுற? அதுவா, அவரோட பழகி பழகி அவர் குரல் எனக்கு வந்துடுச்சு. இந்தாங்க லெட்டர்.
என்னயா லெட்டரு? மகாபலிபுரத்துக்கு போய் திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிறதா எம்டிஏ லெட்டர் எழுதுகிறாரு. அவருடைய லெட்டர் பேட் பாருங்க. யோ என்னையா சொல்ற? இந்த அளவுக்கு வந்துருச்சா மிஸ்டர் புருஷோத்தமன்? எனக்கே துரோகம் பண்ற தூரத்துக்கு போயிட்டீங்களா? வரேன் மகாபலிபுரத்துக்கு. யோ புல்டாகு, இருந்திருந்து என்னோட அடிமடியிலேயே கை வச்சிட்டியாயா? வரேன் மகாபலிபுரத்துக்கு. ஒரு கொலை பேப்பருக்கு நியூஸ் கொடுத்துருங்க. இதோ வரேன். எங்க கத்தி சீப்பா கிடைக்கும்? எது எப்படியோ நாளைக்கு ஆபீஸ்ல கொடி அரக்கம்பத்துலாம் பறக்க போகுது.